ஹலோ, ஐ எம் முத்துராமன். சிறையும் போராட்டங்களுக்கும் நிறைந்த ஒரு வாழ்க்கை, 100 வயதிலும் ஒரு கொண்டாடப்படும் நல்லக்கண்ணு. அவர் யாரு, அவரோட பேக்ரவுண்ட் என்னன்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் இந்த வீடியோ மூலம் பார்க்க போறோம். மறந்துடாம இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் ஒரு மூத்த தலைவரின் ஒருவரான ரா நல்லக்கண்ணு அவர் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தால், அவருக்கு நீங்க ஓட்டு போற ஆளா இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரே ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. இவரை பத்தி என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல மறந்துடாம பின் பண்ணிட்டு போயிருங்க. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான ரா நல்லக்கண்ணு அவருக்கு டிசம்பர் 26ஆம் தேதி அன்று பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அதனாலங்க அவரோட 100வது பிறந்த நாள் செலிப்ரேட் எல்லாம் பண்ணிட்டு தான் வராங்க. அவர் சார்ந்துள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் இது 100ஆண்டு தொடக்க விழா. இப்படி ஒரு பொருந்தும் யாருக்கும் கிடையாது என்கிறாப்புல முதலமைச்சர் ஸ்டாலின் என்பவர். இப்படிப்பட்ட தலைவருங்க யாருமே கொண்டாட மாட்டாங்க. நம்ம நல்லக்கண்ணு அவருக்கு தான் கொண்டாடுறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளோட தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர் தெரிவித்து உள்ளனர். தன்னுடைய பிறந்த நாள் குறித்து எதுவும் பேசாமல் கட்சி மற்றும் அதன் எதிர்காலம் குறித்து அவர் அதிகம் பேசியதாக கூறி உள்ளனர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த லெனின் என்பவர். யார் இந்த நல்லக்கண்ணு? கம்யூனிஸ்ட் கட்சியின் வளர்ச்சி மற்றும் போராட்டங்களில் அவரோட பங்களிப்பு என்ன? இந்திய சுதந்திர போராட்டம், விவசாய போராட்டம், தீண்டாமைக்கு எதிரான போராட்டம், கனிம வள கொள்கைக்கு எதிரான போராட்டம் என தனது வாழ்நாள் முழுவதும் குறிப்பிட்ட ஒரு பகுதியை போராட்டம் மற்றும் சிறை வாழ்க்கை என வாழ்ந்தவர் தான் நல்லக்கண்ணு என்ற ஐயா. அவர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மட்டுமின்றி இதர கட்சிகளின் தலைவர்களுக்கும் தோழர் RNK என்ற அடையாள மொழியோடு அவரை அழைக்கின்றார்கள். அவரது 100ஆண்டு விழாவை சென்னையில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமை அலுவலகமான பாலன் இல்லத்தில் வியாழக்கிழமை அன்று அக்கட்சிக்காரங்க கொண்டாடி உள்ளனர். ஒருங்கிணைத்த திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீவெண்டுகுண்டத்தில் விவசாய குடும்பத்தில் 1925ஆம் ஆண்டு தான் டிசம்பர் 26ஆம் தேதி அன்று ராமசாமி மற்றும் கருப்பாயி தம்பதிக்கு 3வது மகனாக நல்லக்கண்ணு பிறந்து உள்ளனர். ஸ்ரீவைந்தகுண்டத்தில் உள்ள கார்நேஷனல் உயர்நிலைப் பள்ளியில் படித்த நல்லக்கண்ணு பொது உடைமை கருத்துக்களே ஒரு பள்ளி ஆசிரியராக இருந்த பல வேஷம் அறிமுகம் செய்து வைத்து உள்ளனர். பாரதியார் மற்றும் திருவி கல்யாண சுந்தரம், விவேகானந்தர் ஆகியோர் படைப்புகளும் ஆசிரியர் பல வேஷம் மூலமாக நல்லக்கண்ணுக்கு அறிமுகம் ஆக்கி உள்ளது. பாரதியாரின் பாடல்களுக்கும் மற்றும் திருவிக்காவின் எழுத்துக்களையும் தன்னை மாற்றியதாக கடந்த 2016ஆம் ஆண்டில் அவருடன் நான் கலந்துரையும் போது அவர் கூறி உள்ளனர். ஜாதிய ஒரு கட்டமைப்பின் உடைப்பின் சரி சுரண்டல் இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்குவது தான் தன்னுடைய இலட்சியமாக இருந்தது என்று அப்போதுங்க அவர் ஓயாம சொல்லுவாரு. கடந்த 1943ஆம் ஆண்டில் தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் இணைந்த நல்லக்கண்ணு இன்று வரை அந்த கட்சியில தான் சுமார் 80 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்திருக்காப்புல. அது குறித்து நினைவுறுத்த நல்லக்கண்ணு அவர் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய 16 வயதில் கம்யூனிஸ்ட் கட்சியில் சேர ட்ரை பண்ணேன். ஆனா அவர்கள் என்னையும் சேர்க்கவில்லை. 18 வயசு ஆகட்டும் சேர்த்து கொள்வோம் என்று சொல்லியிருக்காங்க. அதனாலங்க 18 வயசு வந்ததும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் ஒரு உறுப்பினராக சேர்ந்திருக்காரு. பள்ளி பருவ காலத்தில் காந்தியாவாக நல்லக்கண்ணு இருந்து உள்ளனர். அதன் பிறகுதான் கம்யூனிஸ்டாக மாறி உள்ளனர். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் மாணவர்களை திரட்டி ஒரு போராட்டம் நடத்தி உள்ளனர். திருநெல்வேலி நடந்த சுதந்திர போராட்டங்களில் அவர் பங்கெடுத்திருக்காரு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழு உறுப்பினர் லெனின் கூறி உள்ளனர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் இணைந்த சில ஆண்டுகளில் நல்லக்கண்ணுக்கு கிளை செயலாளர் பொறுப்பு வழங்கப்பட்டு உள்ளது. 1948ஆம் ஆண்டில் தான் உழுப்பவனுக்கு நிலம் சொந்தம் என்ற போராட்டத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முன்னெடுத்து உள்ளது. ஆயுதம் தாங்கி போராட்டமாக இது இருந்தாலும் கூறு லெனின் இந்த அரசுக்கு எதிராக செயல்பட்டதாக தொடர்பட்டு உள்ள நெல்லை சதி வழக்கில் நல்லக்கண்ணு சேர்க்க பட்டு உள்ளனர். அப்போது அவரது மீசையை போலீஸ்கார் ஒருவர் சுருட்டை வைத்து பொசிக்கிருக்காங்க. ஆனாலும் சக ஒரு தோழர்களை அவர் காட்டி கொடுக்கவில்லை. இந்த வழக்கில் 7 ஆண்டுகள் நல்லக்கண்ணு சிறையில் அடைக்க பட்டு உள்ளனர். 7 வருஷம் ஜெயில இருந்துட்டு வெளியே வரும்போது என்ன ஆச்சுன்னா, அன்னசாமி என்பவர் அவரோட மகள் பேரு ரஞ்சிதா அவங்கள திருமணம் செய்து கொடுத்து உள்ளனர். இந்த திருமணம் 1958ஆம் ஆண்டு நடந்து உள்ளது. இதோ காலகட்டத்தில் தான் மாநிலம் முழுவதும் நிலச்சி வான் தரகளில் கைகளில் நிலம் இருந்து உள்ளது.
அன்றைய காலகட்டத்தில் தலித் மக்கள் வீடுகளை வந்து மற்றும் நிலங்களை வந்து வைத்துக் கொள்ள முடியாத நிலை வந்து இருந்து வந்து உள்ளது. நிலையான வீடு வந்து இல்லாதால் தலித் மக்கள் மற்றும் ஓடும் குடிமக்கள் என்று அழைத்து வந்து உள்ளனர். இதற்கு எதிராக தலித் மக்களை வந்து திரட்டி போராடி அவர்களை வந்து குடியுரிமைகளை வந்து அவரே வந்து உரிமைகளை வந்து நல்லக்கண்ணு வந்து பெற்று எப்பறம் கொடுத்திருக்காப்புல. நல்லக்கண்ணுவின் ஒரு அரசியல் பயணத்தில் விவசாய சங்கத்தின் பணிகளே பிரதானமாக வந்து இருந்து வந்து உள்ளது. 1970ஆம் ஆண்டில் தான் நடந்த நீல மீட்சி போராட்டத்தில் ஒரு சிலரின் கைகளில் வந்து இருந்த நிலங்களை மீட்பதற்காக இந்தியா முழுவதும் வந்து நிறைய இடத்துல வந்து போராட்டம் எல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. அப்போது தமிழ்நாட்டில் வந்து மடங்களில் வந்து கட்டுப்பாட்டில் இருந்த நிலங்களை தொடர்பாக விவரங்களை தொகுத்து சிறிய நூல் ஒன்று நல்லக்கண்ணு வந்து வெளியிட்டு வந்து உள்ளனர். நல்லக்கண்ணுவின் ஒரு பிரதான காலகட்டம் என்பது விடுதலை போராட்டம் வந்து அதற்கு பிந்தைய ஒரு காலகட்டம் தான் என கூறும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் கனகராஜ் என்பவர். அவர் 1996ஆம் ஆண்டில் தான் நடந்த ஒரு ஜாதி கலவரத்தை குறிப்பிடும் ஒரு தகவலை வந்து தெரிவித்து வந்து உள்ளனர் பிரஸ் மீட்டிங்ல. அந்த ஜாதி சம்பவம் வந்து என்னன்னா, தென் மாவட்டங்களில் 1996ஆம் ஆண்டு முக்குளத்தோர் மற்றும் தலித் மக்களுக்கு இடையிலான ஒரு ஜாதி கலவரம் வந்து ஏற்படுத்தி வந்து உள்ளது. இந்த கலவரத்தை தான் நல்லக்கண்ணு அவரோட மாமனார் அன்னசாமி வந்து கொல்லப்பட்டு உள்ளனர். அது கொந்தளிப்பான ஒரு நேரம், சற்று பிசகினாலும் அசவிதம் வந்து நடந்திருக்கும். ஆனால் அமைதியை வந்து ஏற்படுத்தும் பணியில் நல்லக்கண்ணு வந்து ஈடுபட்டு வந்து உள்ளனர். சிலர் செய்த ஒரு தவறுக்காக ஒரு சமூகத்தை வந்து குற்றவாளியை வந்து முடியாது என்பது அவரோட நிலை வந்து நிறுத்தி வந்து உள்ளனர் கனகராஜ் என்பவர். மதுரையில் பாப்பாப்பட்டி மற்றும் கீரிப்பட்டி ஆகிய ஊராட்சிகளில் வந்து தலித் ஊராட்சி தலைவர்கள் வந்து பதவிகளுக்கு வந்து முடியாத சூழல் வந்து நிலவி வந்து உள்ளது. இதை எதிர்த்து தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலராக இருந்த நல்லக்கண்ணு சுமார் 4000 பேரை வந்து திரட்டி ஒரு மாபெரும் ஒரு போராட்டம் வந்து நடத்தி வந்து உள்ளனர். இந்த போராட்டம் வந்து ஒரு மிகப்பெரிய விளைவை வந்து ஏற்படுத்தி வந்து உள்ளது. 2006ஆம் ஆண்டில் தான் ஆட்சிக்கு வந்த கருணாநிதி தலைமையான அரசு தேர்தலை வந்து நடத்திய தீரும்போது என முடிவெடுத்து தேர்தலை வந்து நடத்தி வந்து உள்ளது என்று விவாதித்து வந்து உள்ளனர் லெனின் என்பவர். தன்னுடைய 86 வயதிலும் கனிம வள கொள்கைக்கு எதிராக நல்லக்கண்ணு போராடி ஒரு சம்பவத்தை கனகராஜ் வந்து செய்தியாளர்களிடம் கூறி வந்து உள்ளனர். கடந்த 2010ஆம் ஆண்டு தாமிரபரணி ஆற்றில் அரசு மற்றும் தனியார் மணல் அள்ளுவதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மதுரை கிழக்கில் வந்து வழக்கு ஒன்று தொடர் வந்து பட்டு உள்ளது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் தொடரப்பட்ட இந்த வழக்கு தாங்க நீதிபதிகள் மற்றும் அந்த நீதிபதி பேர் வந்து என்னன்னா பானுமதி நாகமுத்து அமர்வில் விசாரணைக்கு வந்து உள்ளது. அப்போது நேரடியாக ஆஜராகி நல்லக்கண்ணு வாதாடியதாக கூறுகிறாப்புல கனகராஜ். அப்போது அவருக்கு வயது வந்து எத்தனை வயதுனா 86 வயது வந்து ஆய்வு வந்து உள்ளது. இந்த வழக்கில் ஒரு சட்ட ரீதியான வாதங்களை விட அவர் முன்வைத்து உள்ள உணர்வுபூர்வமான வாதங்கள் வந்து எடுக்க வந்து பட்டு உள்ளது. தாமிரபரணி ஆற்றுக்கும் சரி ஊருக்கும் சரி உள்ள தொடர்பை பற்றியும் தனது ஒரு இளமையை வந்து காலத்துடன் ஆற்றுக்குள் உள்ள தொடர்பை பற்றியும் வந்து அவர் நீதிமன்றத்தில் பேசியதாக கூறியிருக்காப்புல கனகராஜ் என்பவர். தாமிரபரணி ஆறு செல்லும் இடத்தில் மணல் தீண்டில் வந்து கொக்கராயன் குறிச்சி மற்றும் ஆறாம் பண்ணை ஆகிய கிராமங்களில் உள்ளதாக அங்கு வசிக்கும் மக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்று நல்லக்கண்ணு வந்து கோர்ட்ல கேஸ் எல்லாம் போட்டு வாதாட்டிருக்காப்புல. இதன் பிறகுதான் மனோமணியம் சுந்தரனார் பல்கலைக நிலவியல் துறை பேராசிரியர் மற்றும் வழக்கறிஞர் ஆகியோர் கொண்ட ஒரு ஆணையத்தை வந்து நீதிமன்றம் வந்து அமைத்து வந்து உள்ளது. அந்த ஆணையம் அளித்த உத்தரவின் அடிப்படையில் 5 ஆண்டுகள் மணல் அள்ளுவது தடுக்கப்பட்டது என்று சொல்றாங்க. இந்த மணலின் வந்து மதிப்பு வந்து எவ்வளவுனா சுமார் 1000 கோடி ரூபாய் வந்து தாண்டும் என நிபுணர் குழு ஒன்று அப்போது அறிக்கை அளித்ததாகவும் கனகராஜ் வந்து குறிப்பிட்டு வந்து உள்ளனர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் கிளை செயலாளர் மற்றும் இடை கம்யூனிட்டி செயலாளர், விவசாய சங்கத்தின் மாநில செயலாளர் மற்றும் விவசாய தொழிலாளர் சங்கத்தின் மாநில செயலாளர், கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய குழு உறுப்பினர் மற்றும் நிர்வாக குழு உறுப்பினர் மற்றும் செயற்குழு உறுப்பினர், மாநில செயலாளர் என பல ஒரு பொறுப்புகளை வந்து நல்லக்கண்ணுக்கு வந்து வாங்கி வந்து உள்ளனர். தேர்தல்களின் சேரி அவர் போட்டியிட்டு வந்து உள்ளனர். 1980ஆம் ஆண்டில் தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் அம்பாஸ் அமித்ரை வந்து போட்டியிட்டு நல்லக்கண்ணு வந்து தோல்வியை வந்து தள்ளி வந்து உள்ளனர். அந்த தேர்தலில் தான் அதிமுகவுடன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டணி வந்து அமைத்து வந்து உள்ளது. எம்ஜிஆர் நேரடியாக வந்து பிரச்சாரம் செய்தார் என்கிறார்கள் லெனின் என்பவர். கடந்த 1999ஆம் ஆண்டில் தான் கோவை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டு 50,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் பாஜக வேட்பாளர் சிபி ராதாகிருஷ்ணனிடம் நல்லக்கண்ணு வந்து தோல்வி வந்து சந்தித்து வந்து உள்ளனர். அப்போது கோவையில் குண்டு வெடிப்பு சம்பவம் வந்து ஒரு பிரதானமாக வந்து பேசப்பட்டதால்
முஸ்லிம்களுக்கு வந்து ஆதரவானவர் நல்லக்கண்ணு என்ற பிரச்சாரம் வந்து முன்னெடுக்க வந்து பட்டு உள்ளது. இதை மறுக்காத நல்லக்கண்ணு வாக்கு வங்கிக்காக வந்து மாற மாட்டோம், சிறுபான்மையிடம் வந்து நலனின் வந்து எப்போதும் ஒரு அக்கறையுடன் வந்து இருப்போம் என்ற ஒரு பிரச்சாரம் வந்து செய்து வந்து உள்ளனர். மாற்று கட்சியிலிருந்து மதிக்கும் ஒரு நல்லக்கண்ணுவின் வாழ்வில் ஒரு ஆறாத சோகத்தை வந்து 2015ஆம் ஆண்டுல தான் டிசம்பர் மாதம் சென்னையை வந்து புரட்டி போட்ட ஒரு மழை வெள்ளம் வந்து ஏற்படுத்தி வந்து உள்ளது. சென்னை சிஐடி காலனியில் நல்லக்கண்ணு வசித்த வீட்டுக்குள் மழை வெள்ளம் வந்து புகுந்த போது அவரை காப்பாற்ற படகு ஒன்று வந்து உள்ளது. மற்றவங்களே வந்து காப்பாற்றி விட்டு என் அருகில் வந்து வாங்கல் என அவர்கள் வந்து கூறியது இன்று கூட வந்து முக்கால்வாசி இவர்கள் ஞாபகம் இருக்கும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் வந்து சொல்றாங்க. அந்த வெள்ளத்தில் தான் சேர்த்து வைத்திருந்த 2000க்கும் மேற்பட்ட அரசியல் மற்றும் தத்துவங்கள் மற்றும் சங்க இலக்கியம் தொடர்பான புத்தகங்கள் வந்து நீரில் வந்து கரைந்து தூளாய் வந்து விட்டதாக வேதனையோட வந்து என்னிடம் வந்து வெளியே வந்து படுத்து உள்ளனர். மழை எனக்கு கொடுத்த சோகம் இதுதான் என்று அப்போது குறிப்பிட்டு வந்து உள்ளனர். தமிழ்நாட்டுக்கும் தமிழன் ஒரு வளர்ச்சிக்கும் பாடுபட்டதாக கூறி கடந்த 2022ஆம் ஆண்டில் தான் தகைசால் தமிழர் விருது முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து வழங்கி வந்து உள்ளனர். இதற்காக தனக்கு கொடுக்கப்பட்டு உள்ள 10 லட்சம் ரூபாய் வந்து தன்னுடைய பணமாக 5000 ரூபாய் வந்து சேர்த்து முதலமைச்சரிடம் வந்து நிர்வாண நிதிக்கு வந்து நல்லக்கண்ணு வந்து வழங்கி வந்து உள்ளனர். தன்னுடைய பிறந்த நாளுடன் தான் அங்கும் இங்கும் சரி கட்சிகளுக்கு வந்து நூற்றாண்டு என்பதால் அது குறித்து நல்லக்கண்ணு வந்து பேசி வந்து உள்ளனர். நூற்றாண்டு என்பது அரசியல் கட்சிக்கு ஒரு வயது வந்து கிடையாது. வைரம் பாய்ந்த அனுபவம் வந்து செறித்த ஒரு அமைப்பு வந்து இது. ஒடுக்கப்பட்டு உள்ள உழைக்கும் சரி மக்களுக்காக வந்து தொடர ஒரு போராட்டம் வந்து வேண்டும். வகுப்புக்காக ஒரு அபாயத்தை வந்து உணர்ந்து ஒரு கவனமாக வந்து செயல்பட வேண்டும் என்று நல்லக்கண்ணு வந்து தெரிவித்து வந்து உள்ளனர். தனது 100வது பிறந்தநாள் குறித்து எதுவும் வந்து பேசாமல் கட்சி மற்றும் அதன் எதிர்காலம் குறித்து அவர் வந்து அதிகம் வந்து பேசியதாக லெனின் என்பவர் எப்படின்னா சொல்லியிருக்காரு. மறந்துடாம இந்த நல்லக்கண்ணு அவரை பற்றி கமால பின் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரி செய்தியெல்லாம் தெரியணுமா அப்போனா என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்து வந்துக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லவ் யூ. ஜெய் ஹிந்த்.